காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் திரளானவை, உன்னால் எண்ணி சொல்ல முடியாது. 100 வருடங்கள் குழந்தை இல்லாத ஆபிரகாமை நான் எவ்வாறு ஆசீர்வதித்தேன்? சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையின் எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருளிலும் கட்டுண்டு கிடந்தவர்கள் தங்கள் ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டார்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு தருவேன். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தால் விடுதலை பண்ணுவேன். ஏராளமான ஆத்துமாக்களை நீ என் அண்டை கொண்டு வர ஆவியில் பலத்தால் உன்னை இடைகட்டுவேன். உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை வெறுமையாக்கு. உன் கையில் உள்ளதை கீழே போடு, அதிசயம் நடக்கும். உன் கண்களையும் கவனத்தையும் என் பக்கமாக திருப்பு. முழு இருதயத்தோடு என்னை தேடு. ஆதார வசனம்: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27.